தீபியோட பெரிய இதா இருக்கு. எதுக்கு தான் என் மேல கோபப்படுறானே தெரியல. நான் என்ன செஞ்சலாம் இவள? என்னவோ டீச்சர் கிட்ட நான் போய் சொல்லி இவளை எப்படியாச்சும் டாட் குரூப் போடுங்கன்னு சொல்லி போட்ட மாதிரில இருக்கு. பூமாரி அக்கா இங்க தான் இருக்கியா நீ? ஆமா கார்த்திக், உனக்கு இப்பதான் ஸ்கூல் விடுறாங்களா? ஆமாக்கா, இவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? ஆமா, இது உன்னோட புக்கா? ஆமா கார்த்திக், அத வை. அக்கா உன் புக்கு அழகா இருக்க. அப்படியா? சரி. என்னாச்சுக்கா, உன் மூஞ்சில ஏதோ வருத்தமா இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு? ஸ்கூல்ல ஏதாவது டீச்சர் திட்டிட்டாங்களா உன்னை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரும் என்ன திட்டல. சரிக்கா, பூமாரி அம்மா எங்க? சித்தி வெளிய போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னும் வரலையோ? ஆஹா இல்ல. அஞ்சலி பெரியம்மா பாத்தியா? கிச்சன்ல தானே நிக்காங்க, நீ பார்க்கலையோ? ஏ கார்த்தி, எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். சரி, தீபி எங்க? தீபி அக்கா அவ ரூம்ல இருக்கா பாத்துக்கோ. ஏ பூமாரி, அவ எதுக்கு இன்னைக்கு உன் கூட வராம இவன் கூட வந்திருக்கா? ஸ்கூல்ல வச்சு உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டையா? ஐயோ, சித்தி வேற என்கிட்ட கேக்குறாங்களே, நான் எப்படி சொல்றதா? பேசாம அமைதியாவே இருந்துருவோம். தேவனா அவளே வந்து சொல்லட்டும். சித்தி, அது வந்து சண்டைலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு தீபி தான் சொல்லிட்டா கார்த்திக் கூட நான் வந்துக்கறேன்ட்டு. அதனால தான் நான் சீக்கிரமாவே வந்துட்டேன் பாத்துக்கோங்க. அப்படியா? அவ அப்படியே சொல்ல மாட்டாளே. உன் கூட வரதுக்கு தானே முத ஆளா நிப்பா. ஒன்னும் உனக்கு முன்னாடியே வந்துருவா. உனக்கு பின்னாடி வர்றதா சரித்திரமே இல்லையே. இன்னைக்கு தான் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரியலையே என்னான்ட்டு. அவ இன்னைக்கு அப்படிதான் வந்தா. எனக்கு தெரியாது. நீ எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. அம்மா, இது புக்கா? புது புக்கு தந்தாச்சோ? தீபிக்கும் கொடுத்துருக்காங்களா? தெரியல, அவ கிளாஸ்ல தான் கேட்கணும். என்னது கிளாஸா? சரியா போச்சு, உளறிட்டனும். சமாளிப்போம். சித்தி, அது வந்து தீபிடே கேட்டுக்கோங்க சித்தி, எனக்கு தெரியாது. என்ன பூமாரி தெரியாது அது இதுன்னுட்டு இருக்க? ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே, வேற எப்படி தெரியாம இருக்கும்? தெரியாதுங்கல்ல. என்ன இவ ரொம்ப சலிச்சுக்கறா? தீபி, ஏ தீபி. தீபி அக்கா இன்னைக்கு வரையில நல்லா டென்ஷனா இருந்தா. என்ன ரெண்டு கொட்டு கொட்டிட்டா தெரியுமா? அதுக்கு தான் நான் எங்க அம்மாவை தேடிட்டு இருக்கேன் சொல்றதுக்கு. அது வேறயா? நீ என்ன வாழுத்தனம் பண்ண அவகிட்ட? ஆமா, நான் எந்த வாழுத்தனமும் பண்ண கிடையாது பாத்துக்கோங்க. அவதான் தேவையில்லாம என்ன கொட்டிட்டே இருக்கா. சரி, அவ வரட்டும், நான் கேக்குறேன். ஒரே சண்டை தான் அந்த வீட்ல. சண்டை இல்லாத நாளே கிடையாது போலயே. எல்லாம் அந்த தீபியால தான். அவ கையும் காலும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. கார்த்திக், நீ போய் யூனிஃபார்ம் மாத்து. அதோடயே நிக்காத, அப்புறம் அழுக்காயிடும். அதெல்லாம் அப்புறமா மாத்திக்கிடுவேன், அமைதியா இரு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சாச்சா? என்ன? நீ வர வழியில என்ன நல்லா கொட்டுனீல, அதுக்கு தான் சித்தி உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லு. இங்க பாரு கார்த்தி, நான் யார்கிட்டவே நல்ல கோவமா இருக்கேன் பாத்துக்கோ. தேவையில்லாம என்கிட்ட வம்பு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோயா, முட்டை கண்ண நோண்டிடுவேன். ஓஹோ, உனக்கு பெரிய அழகான கண்ணும் சோடா புட்டி. ஏம்மா, அவ முறைக்கிறது எல்லாம் என்ன பார்த்துதான். கார்த்திட்ட சும்மா தான் சண்டை பிடிக்கிறா, ஆனா கண்ணு முறையெல்லாம் என்ன பார்த்துதான் இருக்கு. பயமா இருக்க. ரெண்டு பேரும் சும்மா இருங்க, சும்மா சண்டை போட்டு கிடக்காதீங்க. அஞ்சலி பெரியம்மா சொல்றாங்களேன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன் பாத்துக்கோ. இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா நடந்துக்கோ இனிமே. தம்பின்ட்டு ஒழுங்கா மரியாதை கொடு எனக்கு. மரியாதை தானே, இன்னும் ரெண்டு கொட்டு வாங்கிக்கிறியா? தர ரெடியா இருக்க. சும்மாடியோ, இனிமே கொட்டா எனக்கு வேணாம்ப்பா. ஆமா தீபி அக்கா, உனக்கும் இதே மாதிரி புக் இருக்கும்ல, இதே கலரா எப்படி? கடுப்பு கிளப்பாம ஒழுங்கா ஓடிரு பாத்துக்கோ. இவன் என்ன தேவையில்லாம கோபப்பட்டு இருக்கா? பூமாரி அக்காவும் இவளும் ஒரே கிளாஸ் தானே, ஒரே புக்கா தானே இருக்கும். எதுக்கு கோபப்படுறானே தெரிய மாட்டேங்குது. ஏ தீபி, உன் புக் எங்கடி? குடு பாப்போம். உனக்கு இதே மாதிரியே தந்திருக்காங்க. மொத்தம் எத்தனை புக்குடி? அம்மா, தூர போயிரு பாத்துக்கோ. நானே கோவத்துல இருக்கேன்னு சொல்றேன்ல. இது என்ன புக்க தானே கேக்குற? அது தாயா பாக்க தானடி கேக்குற? ஆமா, இந்த பூமாரி வந்து ஒண்ணும் சொல்லலையோ? அவ ஒண்ணும் சொல்லலையாவா? என்னடி ஒண்ணும் சொல்லலையே? பூமாரி என்னாச்சு? சித்தி, அது வந்து நாத்து இன்னைக்கு என்ன நாத்து இன்னைக்கு நல்லா இழுக்குறிய. சரியா உள்ள ஆளுதான் நீ. எடி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க சொல்லி தொலைங்க. அது தீபியா டீச்சர் டாட் குரூப்ல போட்டுட்டாங்க.
பூமாரி வா பூமாரி. என்ன இவ எதுக்கு அழுகுறா? பூமாரி அது வந்து தீபி இருக்காள்ல, அவளை டீச்சர் டேட் குரூப்ல போட்டாங்களாம். அது கேட்ட இடத்துல தான் பூமாரி அழுதுட்டு இருக்கா. பூமாரி உன்னை யாராவது திட்டினாங்களா என்ன? எதுக்கு தேவையில்லாம அழுற? கண்ணத்தோட. நீங்க என்ன திட்டுற மாதிரி தான் பேசுனீங்க. என்னமோ நான் வேணும்னே தீபிக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி நீங்களும் தீபியோட சேர்ந்து பேசதானே செஞ்சீங்க. ஆமா அதானே உண்மை. நீ அப்படியே ஆளுதானே. நீ உனக்கு நல்ல சந்தோஷமா தானே இருக்கும் நான் தேர்ட் குரூப் போனது. நீ அதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்க. எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது தெரியுமா? டீச்சர் அப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சும்மா நடிக்காத. என்ன உனக்கு முதல்ல பிடிக்கல நான் ஃபர்ஸ்ட் குரூப் வரது. அதனால தான் நீ அப்படி பண்ணிருக்க. ஏன் அஞ்சலி இது என்னதான் நடக்குது? ஒண்ணு எனக்கு புரிய மாட்டேங்குது. தீபி ஏன் தேர்ட் குரூப்ல போட்டாங்களா? யார் போட்டா? அதான் சொல்றாள்ல அவ, அவங்க டீச்சர் போட்டாங்களாம். என்ன பண்ணனு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அது என்ன நம்ம கிட்ட கேட்காமயே போட்டாங்க? ஏ தீபி நீ என்ன வாயில குளக்கட்டையா போட்டுருந்த? சித்தி நான் எவ்வளவோ சொன்னேன் தெரியுமா? எங்க சித்தியும் எங்க அம்மாவும் வந்து பேசுவாங்க அப்படின்னுட்டு. டீச்சர் காதுல கூட கேட்கல. ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்களாம். அதனால என்ன தூக்கி தேர்ட் குரூப்ல போட்டாங்க. நான் இனிமே அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டேன்பா. போகவே மாட்டேன் பாத்துக்கோ. ஆமா இவ ஒருத்தி உடனே இத வந்து சொல்லிடுவா. அனிதாரு டீச்சர்ட்ட ஒரு தடவை கேப்போம் நாளைக்கு வந்து என்ன ஏதுன்னுட்டு. செகண்ட் குரூப்ல போட்டுருக்கலாம்ல ஒண்ணே. நல்ல கதையா இருக்க. பூமாரி மட்டும் ஃபர்ஸ்ட் குரூப்ல படிக்கணும், நான் மட்டும் செகண்ட் குரூப்பா? சித்தி நீ அவளோட கொஞ்சம் கம்மியா தானடி மார்க் எடுத்திருக்க. சித்தி உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் ஃப்ரெண்ட் மீனு ஃபர்ஸ்ட் குரூப் தெரியுமா உனக்கு? இது என்ன சொல்ற? மீனு நீயும் கிட்டத்தட்ட ஒரே மார்க் தானே. அவளை எப்படி ஃபர்ஸ்ட் குரூப்ல போட்டாங்க? அத ஏன் கேக்குற? அவளுக்கு அவங்க அம்மா வந்து சீக்கிரமாவே பேசிட்டாங்களா டீச்சர் கிட்ட. அதனால அப்படி செஞ்சிட்டாங்க தெரியுமா? ஆனா எங்க அம்மா உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதான் வந்து பேச கிடையாது. நாளைக்கு வந்து பேசுறோம். அது எப்படி ஒண்ணு மட்டும் தேர்ட் குரூப்ல போடலாம்? நான் நாளைக்கு வந்து பேசி எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் குரூப் வாங்கிடுவோம். சரியா? நீ கவலைப்படாத. நிஜமாவா சொல்ற? ஆமாடி உண்மையாதான் சொல்றேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவளை எதுக்கு அழ வச்சீங்க? பூமாரி நீ எதுக்கு அழுற? எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே. அப்ப அழதான் செய்யணும். அவ எதுக்குடி காரணமா போறா? நீ படிக்காததுக்கு அவ எப்படி காரணமாவா? நான் படிக்காததுக்கு அவதான் காரணம். அவ எனக்கு காட்டியிருந்தா நான் நல்ல மார்க் எடுத்திருப்பேன். மூஞ்சியோட குத்துனேன்னு வச்சுக்கோ வீங்கிரும் கண்ணமெல்லாம். அது ஒண்ணுதான் குறைச்சல். சும்மா இருந்தாலும் அழ வச்சிருக்கீங்க என்ன? ஆமா ஆமா எங்களுக்கு ஒரு வேலை இல்ல பேரு இவளை அழ வைக்கிறதுக்கு. டீச்சர் என்ன தேர்ட் குரூப் போகல. அவ என்ன வாயை வச்சுட்டு அமைதியா இருந்தா தெரியுமா? அவ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியனே. என்ன ஃபர்ஸ்ட் குரூப்ல கொண்டு டீச்சர் போட்டிருப்பாங்கல்ல. அதான் எங்க அம்மா லாசா ஒரு வார்த்தை கேட்டாங்க. உடனே உப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன அஞ்சலி அதுக்கு எதுக்கு அவளை திட்டின? இவ படிக்காம இவ தேர்ட் குரூப் எடுத்ததுக்கு இவ கொழுத்து போய் படிக்காம இருந்த மார்க் கம்மியானதுக்கு அவள காரணம். சித்தி சும்மா நிறுத்துடி. பூமாரி நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க தேவையில்லாம? டேய் கார்த்தி நீ என்னடா இங்க நிக்க? யூனிஃபார்ம் மாத்தல இன்னும்? எப்பா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா முடியாத உடனே இப்படிதான். நல்லா திட்டுங்க. இவனும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றான் தெரியுமா? கார்த்தி அடி வாங்க போற நீ. முதல்ல போய் யூனிஃபார்ம் மாத்து ஓடு. தேர்ட் குரூப் தீபி அக்கா கொஞ்சம் தள்ளுறியா? சித்தி